Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐஓஆசியோட எபிசோட் 12 கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடோட எண்டிங்ல தான் நம்ம ஆசிட்டோ ஆசிரி ரெண்டு பேருமே ஃபைனலி ஒன்னு சேர்ந்திருப்பாங்க. ஆசிட்டோமே இப்பதான் ஃபுட்பால் விளையாடுறது எப்படி அப்படின்ற ஒரு பேசிக்ஸே கத்துக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்ப வெளிய இருந்து கோச் நோசிமியுமே சொல்றாரு, இதுவரை ஆசிட்டோ நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் நான் ஸ்கோர் பண்ணணும், நான் டீமை லீட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான். எப்பவுமே நான் மட்டும் தான் இதுவரை நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அதெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. ஃபுட்பாலோட ஃபண்டமெண்டல் ஷேப்பே வந்துட்டு ட்ரையாங்கிள் தான். 3 பிளேயர் ஒன்னு சேர்ந்தா மட்டும் தான் எதுனாலும் செய்யவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோச் நோசிமியுமே சொல்றாரு. இப்ப மேட்சுக்கு நடுவுல ஆப்போனன்ட் டீமோட கோல் கீப்பர் வந்துட்டு ஐயோ கால் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறான். ரெஃப்ரி வந்துட்டு அவனை பாத்துக்கிட்டு இருக்காரு. அவன் போய் சொல்றான், மை லார்ட், அவன் வந்துட்டு எங்க டைம் வீணாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமும் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் தக்காளி, என்னடா நினைச்சிட்டு இருக்க, எங்க டைம் இப்படி வீணாக்கிட்டு இருக்க, நாங்க கோல் பண்ண கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டோகசி வந்து கத்திக்கிட்டு இருக்கான். தம்பி உனக்கு மஞ்சள் கார்டு தந்துடுறேன், நீ கப்பு சுப்புன்னு கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரி அவன் ஆஃப் பண்ணி விட்டுறாரு. அப்ப கூரடா வந்து ஆசிட்டோ கிட்ட வாட்டர் கேன தர்றான். அப்படியே கூரடா வந்து ஆசிட்டோ கிட்ட பேசுறான். அந்த 11-21 மேட்ச் அப்படி ஒன்னு சொன்ன தெரியுமா, பேசிக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நீ சொன்னது கரெக்ட் தான். அந்த ட்ரைனிங் மேட்ச்ல நம்ம எல்லாருமே அவங்களோட நம்பர்ஸ் அதிகமா இருந்தது நினைச்சுதான் பயந்துகிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் அந்த எக்ஸசைஸோட மோட்டிவே வந்துட்டு அதிக பிளேயர்ஸ் இருந்தாலும் நம்மளால நம்மளோட ப்ராப்பர் கேம் விளையாட முடியுதான்றத பாக்குறதுக்கானதுதான். அண்ட் ஃபுட்பாலோட பேசிக்கான ஷேப்புமே ட்ரையாங்கிள் தான். இதை நாங்க ஜூனியர் யூத் டீம்ல இருக்கும்போதே பழகிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு ஆசிட்டோமே சொல்றான், ஆமா நான் பார்த்தேன், நீ எப்பவுமே என் கூட ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் வந்து என் பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருந்தே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா அதனாலதான் அந்த ஒரு மேட்ச்ல நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பிரேக் ஆனதால எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாம நான் வந்துட்டு பாஸை வந்துட்டு உன்னை ஆசிரிக்கு கொடுக்க சொன்னேன் கையை காட்டி. பட் நீ அதை புரிஞ்சுக்காம எனக்கு தள்ளி விட்டுட்டு அப்படின்னு சொல்றான் கூரடா. ஆனா நீங்க எதுக்கு அதை என்கிட்ட அப்பவே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ கேட்கறான். நான் உங்ககிட்ட சொன்னேன், நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூரடா சொல்றேன். நாங்க டெய்லி பிராக்டிஸ் முடிச்சுட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்போம். பேசிக்ஸே வந்துட்டு அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றதான்னு சொல்லிட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவு டீம்மேட்ஸ் கிட்ட எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். நீ அதை பக்கத்துல தான் இருந்து கேட்டுக்கிட்டு இருப்ப, ஆனா நீ அதை கவனிக்க கூட மாட்ட. உனக்கு அதை கவனிக்கணும்னு சொல்லி எந்த அவசியம் இல்லை, ஏன்னா உனக்கு தான் பெருசா அந்த டாக்டிக்ஸ் எதுவும் பிடிக்காது, உனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, அதனாலதான் நீ கவனிக்கல அப்படின்னு சொல்றான். நான் ஃபுட்பால் ஸ்கிராச்ல இருந்து கத்துக்கிறதுக்கு வெல் ப்ரிப்பேர்டா தான் இருக்கிறேன். ஆனா நான் அது என்னோட கோச்சஸ் கிட்ட இருந்து மட்டும் கத்துக்கிட்டா போதாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு பதிலா உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்னு சொல்லி தான் எனக்கு தோணுது இப்ப. சோ எனக்கு இதை சொல்லி தந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ ஆசரி கூரடா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ சொல்றான். இப்ப ஆப்போனன்ட் டீமோட கேப்டனுமே அவங்க டீம் பூஸ்ட் அப் பண்ற விதத்துல எங்க பாருங்கடா, நம்ம இன்னும் ஒரு கோல் லீடிங்ல தான் இருக்கோம், இவங்க 3 மட்டும் ஆஃப் பண்ணிட்டா போதும், கண்டிப்பா இந்த டீம்ல ஒண்ணுமே கிடையாது, வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறான். அவன் அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் பாக்குறான். இவங்க 3 பேரும் கொலை வெறியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கெல்லாம் அதை பார்த்துட்டு செம்மையா அள்ளு விட்டுருது. இப்ப மேட்ச்மே ஸ்டார்ட் ஆகுது. ஆசிட்டோ மைண்டுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான், இத்தனை நாளா நான் ஃபுட்பால்ன்றது வெறும் ஒத்தால காலு கீழே வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது எல்லாமே கம்ப்ளீட்லி ராங். கூட கண்டிப்பா ஒரு 2 பேர் தேவைப்படும். அண்ட் அது ஒரு ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ண, அந்த ட்ரையாங்கிள வச்சு ஆப்போசிட் கோர்ட்டுக்குள்ள ஈஸியாவே போகலாம். அவங்க எங்களை தடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி ஆர்வ கோளாறுல வரும்போது அது ஒரு சின்ன கேப்பை பின்னாடி கிரியேட் பண்ணும். அந்த ட்ரையாங்கிள யூஸ் பண்ணி நாங்க பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன கேப் வந்துட்டு ஒரு பெரிய கேப்பா கிரியேட் ஆகும். வாவ், இது ரொம்ப அமேசிங்காவே இருக்குது, இதை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா எவ்வளவு கோல்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கப்ப அவன் கண்ணு மறுபடியும் கோல்டன் கலர்ல மாறுது. மத்த வாட்டி மாதிரி இல்லாம இந்த வாட்டி அவனோட கண்ணு ரொம்பவே டிஃபரெண்டா ஆக்ட் ஆகுது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ ஒன்னும் புரியல. ஆசிட்டோ வந்து ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான். அவனோட கோல் கீப்பர் வந்துட்டு அவனை விடாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றான். 2 டிஃபெண்டர்ஸ்மே ஆசிட்டோ கிட்டே தான் ஓடுறாங்க. ஆசிட்டோ வந்துட்டு ஆசிரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். பார்த்தா அவனோட கையை வந்துட்டு ஓட்டமு பக்கம் வச்சிருக்கான். ஆசிரியுமே பால கரெக்டா ஓட்டமுக்கு பாஸ் பண்ணிடுறான். ஆசிட்டோ ஆப்போனன்ட் டீம் பிளேயர் வந்து கீழே தள்ளி விட்டுருப்பான். அவன் கீழே உட்கார்ந்திருக்கும் போதே நினைக்கிறான், நான் இதை ஆல்ரெடி நினைச்சேன், நான் எக்ஸாக்ட்லி என்ன நடக்கும்னு சொல்லி நினைச்சனோ அதே மாதிரி தான் நடக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆசிட்டோ எப்படி ஓட்டமு கோல் அடிப்பான்னு சொல்லி நினைச்சானோ அதே மாதிரி தான் ஓட்டமு எக்ஸாக்ட்டா கோல் அடிச்சிருக்கான். அப்ப டோகசியுமே ஆசிட்டோ கிட்ட வர்றான். ஆசிட்டோ வந்துட்டு எனக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஃபீலா இருக்குது. சடனா என்னோட டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் என்ன மூவ் பண்ண போறாங்கன்றத எனக்கு 1 or 2 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி பிரெடிக்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஆப்போனன்ட் டீமையுமே சேர்த்து தான் எனக்கு எல்லாரையும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்றான். இத கேட்டு டோகசிக்கு செம ஷாக்கா இருக்குது. அப்பதான் நம்ம யூமா அப்புறம் அந்த கைடோ அந்த ஒரு பொண்ணுமே மேட்ச் பார்க்க வந்திருப்பாங்க. ஆசிட்டோட கோல் வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யூமா சொல்றான். ஆனா அது ஆசிட்டோட கோல் இல்லையா, ஆசிரியும் ஓட்டமும் தானே சேர்ந்து கம்பைன் பண்ணி அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹானா கேக்குறா. இல்ல ஆசிட்டோ தான் லெஃப்ட் டு ரைட் ஒரு டம்மி ரன்னிங் கொடுத்து அவங்கள ஏமாத்திருக்கான். 2 டிஃபெண்டர் அவன் பக்கம் வர வச்சிட்டான். சோ அதனாலதான் ஓட்டமுக்கு அங்க ஒரு கேப் கிரியேட் ஆச்சு. அதோட முக்கியமா அவன் சின்ன ஒரு கேப்ல நம்ம ஆசிரியை கரெக்டா கைட் பண்ணிருக்கான். அது ரொம்பவே சட்டிலா தான் இருந்தது. ஆனா அவனோட கை கரெக்டா ஓட்டமுவை பார்த்து இருந்தது. அதனாலதான் கரெக்டா ஆசிரியை அங்க கொடுத்தான் அப்படின்னு சொல்றான். இப்ப வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. 2 டீமே 3-3 கோல் இருக்கிறதுனால இப்ப மேட்ச்மே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப யூமா வெளிய இருந்து ஆசிட்டோ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். நாங்க ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்தப்ப அந்த ஒரு பிளாக் போர்ட்ல ஆசிட்டோ வந்துட்டு எல்லா பிளேயர்ஸோட பொசிஷனையும் கரெக்டா நோட் பண்ணா. யூமா கைடோ அப்புறம் டோகசி இவங்க எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து அந்த ஒரு போர்டை பார்த்துட்டு தான் போயிருப்பாங்க. யூமாவுமே சொல்லுவான், இது அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, என் பக்கத்துல இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே இவன் கரெக்டா நோட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றான். டோகசியுமே ஆமா என்கிட்ட இருக்கதும் அப்படியே அக்யூரேட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா யாரோட மெமரி இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு சான்ஸே இல்லையே, எப்படி எல்லா பிளேயரோட பொசிஷனையும் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கைடோ கேக்குறா. அதுக்கு டோகசியுமே சொல்றான், ஆமா இது ரொம்பவே கிரேசியா தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஆசிட்டோட அந்த ஒரு ப்ராக்ரஸ் ஸ்பீடு ரொம்பவே அதிகமா இருக்குது. அவனோட பேசிக்ஸ்லாம் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, பட் இந்த ஒரு எபிலிட்டி அவங்கிட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்குது. இதெல்லாம் யாராலையும் இவ்வளவு ஃபாஸ்டா மாஸ்டர் பண்ணவே முடியாது. இவன் வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்பவே அதிகமான உள்ளுணர்வு திறன் இருக்குது அப்படின்னு சொல்றான். அப்பதான் கைடோவுமே சொல்றான், இவங்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஸ்கில்லே இருக்குது, இவனால அடுத்து என்ன பிளேயர்ஸ் எல்லாம் மூவ் பண்ண போறாங்கன்றத ஈஸியா பிரெடிக்ட் பண்ண முடியும். இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க பொண்ணு செமையா சிரிச்சிருது. என்னது எல்லா பிளேயர்ஸோட பொசிஷனையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? கமான் பா, நீங்க எல்லாம் யூத் டீம்ல விளையாண்டுகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷனலான
உண்மையான ஸ்டோரி எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, ஃபுட்பால்குள்ள எல்லாம் இதை கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. நம்ம ஹானாக்கு ஆஷிட்டோவை பாக்குறப்ப அப்படியே ஃபுகுடாவை பாக்குற மாதிரியே இருக்குது. ஆஷிட்டோக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. நம்ம கிட்ட டைம் இப்ப கம்மியா தான் இருக்குது, என்னோட பிரெயின் இப்ப சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. அவன் கண்ணுக்கு அந்த பிளேயர்ஸோட மூவ்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. பால் அங்கிட்டு ரொம்பவே தள்ளி போய் விழுந்துட்டு பால் எடுத்துட்டு ஆஷிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அவனுமே அப்படியே மெதுவா போறான் ஓட முடியாம. அந்த பாலை தாங்கல அப்படின்ற மாதிரி செம்ம டயர்டா கேட்டுக்கிட்டு இருக்கான். பால் பார்த்தா நம்ம ஹானா கையில தான் இருக்குது. ஆப்போனன்ட் டீம்ல இருந்து சப்ஸ்டிட்யூட் சேஞ்ச் பண்றாங்க. டேய் இவங்க என்னடா நினைச்சிட்டு இருக்காங்க, டைம் நல்லா சாப்பிடுறாங்கடா, இதுக்காகவே இவங்க வேணும்னே அப்படி சப்ஸ்டிட்யூட் மாத்துறாங்க அப்படின்னு ஓட்டம கத்திட்டு இருக்கான். எப்பவுமே டோசி பொங்கி எல்லாம் வரா, ரெஃபரியை பார்த்தோன்னே அப்படியே பம்மியமாயிடுறான். நம்ம கிட்ட போதுமான டைம் இல்ல, இதுதான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் பிளேவா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு டாச் பண்ண மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்போ ஹானா ஆஷிட்டோவை பார்த்துட்டு டேய் நீ இப்ப காம் டவுன் ஆகணும் அப்படின்ட்டு சொல்றா. இது கிட்ட அப்புறம் ஆஷிட்டோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகவே செய்யறான். ஓ நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், சாரி இந்த பாலை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து பாலை கொடுத்துடுறா. ஆஷிட்டோமே செம்மையா சிரிச்சுக்கிட்டே பாலை வாங்கிட்டு போறான். அடுத்த கோல் உனக்காக தான் போட போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆஷிட்டோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ட்ரையாங்கிள்ஸ், ஐ கான்டாக்ட், இப்படி ஃபுட்பாலை பத்தின நிறைய டிஃபரெண்டான சைடு, டிஃபரெண்ட் வியூவை நான் கத்துக்கிட்டேன். அண்ட் இது எல்லாமே வேற லெவல்ல இருக்குது. என்னை சுத்தி இருக்க எல்லா பிளேயர்ஸையும் யூஸ் பண்ணி நான் டீமா ஸ்கோர் பண்ணணும். அண்ட் ஆப்வியஸா நானுமே கண்டிப்பா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை ஜஸ்ட்ல ரிசீவ் பண்றான். டைரா வந்துட்டு எல்லாரும் இப்ப அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் செம்ம ஃபயரோட ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஆப்போனன்ட்லாம் அப்படியே செதறிட்டாங்க. கோல் கீப்பர் வந்துட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பால் என்கிட்ட வரவே கூடாது, பாத்துக்க ஒழுங்கா டிஃபென்ஸ் பண்ணிரு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். டேய் பேச்சாடா பேசுற, இங்க எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரியல, இவங்க 3 நேரம் நாங்க எத்தனை வாட்டி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றோம், ஒண்ணுமே பண்ண முடியலடா. இப்ப வேற இந்த ஓட்டமு பையன் ஒருத்தன் இவன் வேற கோல் அடிக்கிறான், இல்ல யார் கோல் அடிக்க வரான்னு சொல்லி ஒண்ணும் புரியல, யாரடா மார்க் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்காங்க. நான் உன்னை தேடி தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் ஆஷிட்டோ நோக்கி வரான். இவன் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுது, இவன் மட்டும் இல்லைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, இந்த பைத்தியத்தை முதல்ல நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பால் பிடிக்க போறான். ஆனா ஆஷிட்டோ வந்துட்டு அழகா ஆசிரிக்கு பாஸ் பண்ணிடுறான். அவங்களோட கேப்டன் டே அவனை விட்டுறாதீங்கடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஆஷிட்டோவும் கீழே விழுந்திருந்தான். அவன் அப்படியே எந்திரிச்சு நின்று இந்த கேம் ரொம்பவே ஜாலியா இருக்கு, செம ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படியே எந்திரிச்சு ஓடவும் ஆரம்பிக்கிறான். கூட வந்துட்டு பின்னாடி ஆஷிட்டோவை பாக்குறான். ஆஷிட்டோ வந்துட்டு நீ போ அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறான். இப்ப ஆஷிட்டோக்கு அந்த ஒரு கண்ணு மறுபடியும் ஓப்பன் ஆகுது. ரைட் சைடு டோட்டலாவே ஓப்பனா இருக்குல்ல, இதை ஏன் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினோதமான வாய்ஸ் கேக்குது. வேற எதுவும் இல்ல, வானத்துல பறந்துகிட்டு இருந்த ஒரு ஈகிள் பேசுது. ஒரு 2 ஈகிள் அழகா இப்ப கம்யூனிகேட் பண்ணிக்குது. இதுக்கு இன்னொரு ஈகிளுமே பதில் சொல்லுது. நம்ம இதை மேல எடுத்து பாக்குறதுனால நம்மளோட வியூ அவ்வளவு கிளியரா இருக்குது. பட் அவங்களால லேண்டுகிட்டு இருக்கப்ப அவங்களோட வியூ கம்மியா தானே இருக்கும். சோ அதனாலதான் அவங்களால இதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதெல்லாம் ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குல்ல, அவங்க அடுத்து என்னென்னலாம் பண்ண போறாங்கன்றத நம்ம மேல இருந்து பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு ஒண்ணு சொல்லுது. அதுக்கு இன்னொருமே இது ஒன்னும் ட்ரீம்ல இல்ல, இது ஜஸ்ட் ரேரான ஒண்ணுதான். ஆனாலுமே நம்ம பண்ற மாதிரியே இது எல்லாத்தையும் கரெக்டா பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு உலகத்துல யாராவது ஒருத்தர் பறந்திருப்பாங்க, அவங்களால இதை கரெக்டா பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆஷிட்டோவை பார்த்து நினைக்குது. எக்ஸாக்ட்லி அதோட கண்ணு தான் அப்படியே நம்ம ஆஷிட்டோக்கு இருக்கும். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு ஈகிள் ஐ ஆஷிட்டோக்கு இருக்குது. ஆஷிட்டோ கிட்ட பாலுமே வருது. அவன் எப்படிலாம் இமேஜின் பண்ணணும் அதே மாதிரி தான் பால் அவன் கிட்ட வருது. அதே மாதிரி சூப்பரா ஒரு கிக் அடிச்சு கோலை வாங்கி தர்றான். அண்ட் மேட்சையுமே எஸ்பீரியன் யூத் பி டீம் வின் பண்றாங்க. மேட்ச் முடிச்சுட்டு நடந்து போகும்போது ஆஷிட்டோ அப்படியே ஹானாவை பார்த்துட்டு உனக்காக தான் இது அப்படின்ட்டு சொல்லிட்டு போறான். வெளியெடுத்து நம்ம ஃபுகுடாவுமே இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. இவனை பாக்குறதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்றாரு. அவனுமே சொல்றான், ஆமா ஆக்கட்சி இதுவரை இவங்க செட்ல எந்த பசங்களை பத்தி பேசினதே கிடையாது, ஆனா இவனை பத்தி மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருந்தான், அதனால மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. அதுலயும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது அவனோட எபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னுமே சரியா புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓ இது ரொம்பவே ரேரா இருக்கே, நீ ஒருத்தனுக்கு இவ்வளவு பாராட்டு விழா தெரிவிக்கிறியா, என்னால இதை நம்ப முடியல அப்படின்ற மாதிரி ஃபுகுடா சொல்றாரு. அப்பதான் அவனோட ஃபேஸை காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, கூரபயாஷி தான். ஆல்ரெடி அந்த ஒரு 2 பொண்ணு சொல்லிருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டார்டிங்ல என்ன பிளான், அப்புறம் அந்த ஆர்டிகல் எல்லாம் வந்திருந்தா அந்த ஒரு பயதான் இவன். அப்பயே ஞாபகம் சொன்னேன், இப்பயே ஞாபகம் முக்கியமான கேரக்டர். இப்போ நம்ம எஸ்பீரியன் பி டீம் வந்துட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டு வந்திருக்காங்க. நீங்க மேட்ச்ல வின் பண்ணதுனால நம்மளோட ஸ்பான்சர் கைட வந்துட்டு உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட வந்துட்டு டே ஆசரி நீ இவங்க கிட்ட ஏதோ சொல்லணும், நீ இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆசரியுமே ஒரு தயக்கத்தோட அந்த ஸ்கூல்ல நடந்த ஃபர்ஸ்ட் டே அதுல நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், அதுக்கு நீ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பரவாயில்லடா அதெல்லாம் இருக்கட்டும், இப்பல இருந்து நம்ம ஒரு புது எரா ஸ்டார்ட் பண்றோம், நம்ம இதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்றோம், நம்ம எல்லாரும் செம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிமானா சொல்றான். ஓட்டமு பையில உனக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஆசரி ஓட்டமு 2 பேரையும் கை கொடுக்க வச்சிடறான். அப்போ டிவில வந்துட்டு எல்லாருமே ஆச்சரியமா போய் பாத்துட்டு இருக்காங்க. டே கூரபயாஷி அப்படின்னு சொல்லிட்டு டிவில வந்துட்டு அப்பதான் உள்ள இறங்கி இருக்கான். கூரபயாஷி சப்ஸ்டிட்யூட்ல இன்னொரு பிளேயர் பதிலா மாறி இருக்கான். ஃபைனலி இவர் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம எக்ஸைட்டிங்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆஷிட்டோமே போய் பார்க்க போறான். கமெண்ட்ரி கொடுக்குறவங்களுமே பாருங்க இவர் எவ்வளவு காமா இருக்கிறாரு, 20,000 பீப்புளுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்காரு, பையன் இவ்வளவு சிம்பிளா நின்னுட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஆஷிட்டோ பின்னாடி அந்த கைடோ பண்ண வந்துட்டு நான் வந்துட்டு உங்க கிளாஸ்ல தான் இருக்கிறேன், என்னோட பேர் வந்துட்டு ஆண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. இவரோட ஃபுல் நேம் வந்துட்டு ஆண்ட்ரி கைடோ தான். நம்ம வந்துட்டு கைடோன்னு சொல்லியே கூப்பிடுவோம், அதான் இவங்களோட ஸ்பான்சர் கம்பெனி, அதனால நம்ம கைடோனே ஷார்ட்டா கூப்பிடுவோம். நீ இப்ப எனக்காக ஒரு இமேஜ் ட்ரைனிங் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஜஸ்ட் நீ இப்ப கூரிபயாஷியோட மூவ்மெண்ட் மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணு, அவனுமே உன்ன மாதிரி ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், அவ்வளவு ப்ரோ பிளேயர்ஸ்க்கு மத்தியில அவன் எப்படி பிஹேவ் பண்றான்றத நோட் பண்ணு, அவனோட பிளேஸ்ல நீ இருக்கிற மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணு, அது எல்லாத்தையுமே விசுவலைஸ் பண்ணி ப்ளீஸ் என்கிட்ட அது எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆனாவுமே இவங்க 2 பேர் பேசுறத அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா. ஆஹா பொசசிவ்னஸ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியும். அது எந்த ரூட்ல போக போகுதுன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இப்போ அப்படியே ஆஷிட்டோ வந்துட்டு கூரபயாஷியோட மூவ்மெண்ட்டை டீடைலா நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இப்போ கூரபயாஷி ஆஷிட்டோ என்னதான் நேர்ல பேசிக்கலனாலும் ஒருத்தரை பத்தி 2 பேருக்குமே இப்ப தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட ரோல் என்ன மாதிரி போக போகுதுன்றத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.